இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புடி 95 காலாவதியான ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்க அறிவுறுத்து. 3 ஆண்டுகளுக்கும் மேலாக காலாவதியான ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்கும் மலேசியர்கள் ரோன் 95 புடி மடானி திட்டமான புடி 95 ரோன் 95 பெட்ரோல் உதவித்தொகையை பெற இயலாது. அக்காலகட்டத்திற்கு பிறகு புதுப்பிக்க தவறிய ஓட்டுநர் உரிமங்கள் நிதி அமைச்சால் தானாகவே தடை செய்யப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். எனவே 3 ஆண்டுகளுக்கும் மேலாக புதுப்பிக்கப்படாத எந்த ஓர் உரிமமும் செயலற்றதாக கருதப்படுகிறது. மேலும் அவர்கள் ரோன் 95 உதவித்தொகைக்கு தகுதி பெற மாட்டார்கள். சாலை போக்குவரத்து சட்டத்தின்படி சாலையில் வாகனம் ஓட்டும் அனைத்து நபர்களும் செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமத்தை வைத்திருக்க வேண்டும். அண்மையில் ஜேபிஜே பதிவுகளின் அடிப்படையில் மொத்தம் 24 லட்சம் ஓட்டுநர்கள் உரிமங்கள் காலாவதி ஆகியிருப்பது கண்டறியப்பட்டது. அதாவது 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலாவதி ஆகிவிட்டது என்று அவர் குறிப்பிட்டார். நேற்று புத்ரஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அந்தோனி லோக் அவ்வாறு கூறினார். விபோ மாற்றத்தை உருவாக்கும் 3 திசைகளில் ஆசியான் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும். ஆசியானும் உலக அறிவார்ந்த சொத்துடைமை அமைப்பு விபோ மாற்றத்தை உருவாக்கும் 3 திசைகளில் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும். நிலையான வளர்ச்சிக்காக ஆசியானின் படைப்பு மற்றும் கலாச்சார சொத்துக்களை மேம்படுத்துதல், வணிக போட்டித்தன்மையில் அறிவார்ந்த சொத்துடைமை மற்றும் புத்தாக்கத்தை ஒருங்கிணைத்தல் மற்றும் எதிர்காலத்திற்கான இலக்கவியல் திறன் கொண்ட பணியாளர்களை உருவாக்குதல் ஆகியவற்றில் அம்மாற்று திசைகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஆசியான் பொதுச் செயலாளர் டாக்டர் காவோ கிம் ஹவுன் தெரிவித்தார். ஆசியான் விபோ ஒத்துழைப்புகளால் உருவாக்கப்பட்ட உத்வேகத்தையும் நேற்று ஆசியான் புவியியல் குறியீடுகள் GI தரவுதளத்தையும் அறிமுகப்படுத்துவதற்கான முக்கிய படிகளாக இந்நடவடிக்கை கருதப்படுகிறது. அனைத்து வட்டார அடிப்படையிலான வணிக சின்னங்களை வலுப்படுத்துதல், உள்ளூர் உற்பத்தியாளர்களை ஆதரித்தல் மற்றும் ஆசியானின் கலாச்சார செழுமையை வெளிப்படுத்துவதில் அது மற்றொரு முக்கியமான மைல்கல்லாக விளங்குவதாக நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற AEM தலைமை இயக்குநர்கள் விபோ கலந்துரையாடலில் தொடக்க உரையாற்றிய டாக்டர் காவோ கூறினார். இதனிடையே அந்த கலந்துரையாடலுக்கு தலைமையேற்ற மிட்டி அமைச்சர் தெங்கு டத்தோஸ்ரீ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் ஆசியான் விபோ கூட்டமைப்பின் கீழ் செயல்பாடுகளை விரிவுபடுத்துதல், 2026 முதல் 2030 வரை ஆண்டுக்கான ஆசியான் அறிவார்ந்த சொத்துரிமை செயல் திட்டம் மற்றும் ஆசியான் அறிவார்ந்த சொத்துரிமை பதிவேட்டில் GI தளத்தை தொடங்குவது குறித்து விவாதிக்க ஆசியான் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். டோல் கட்டணத்தை காட்டாமல் தப்பியோடிய பிக்கப் டிராப் வைரலான டேஷ்கேம் காட்சிகள் கண்டனம் தெரிவித்த வலைதளவாசிகள். டோல் கட்டணத்தை காட்டாமல் தப்பிச் சென்ற பிக்கப் ட்ரக் குறித்த காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி பொதுமக்களின் கண்டனத்தையும் நகைச்சுவை கருத்துக்களையும் பெற்று வருகின்றது. அந்த வைரல் காணொலியில் கருப்பு நிற டயட்டோ ஹைலெக்ஸ் பிக்கப் ட்ரக் ஒன்று இடதுபுற டச் அண்ட் கோ வழியில் நின்ற பின் திடீரென வலப்புற ஸ்மார்ட் TAG பாதைக்குள் மாறி செல்லும் காட்சியை காண முடிந்தது. மேலும் முன்புற வாகனம் நகர்ந்தவுடன் ட்ரக் வேகமாக பாய்ந்து டோல் கதவு முழுமையாக இறங்குவதற்கு முன்பே தடையை தாண்டி சென்றது. இச்சம்பவம் நடந்த இடம் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் சிலர் அது கோத்தடாமன்சாரா பிளாசா அருகே நடந்ததாக குறிப்பிட்டுள்ளனர். சம்பவத்தை கண்ட பயனர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்களை எழுப்பி வரும் நிலையில் சட்டம் ஒழுங்கை மீறி இப்படி செயல்படுவது அநியாயமல்லாமல் மற்ற பயணிகளின் பாதுகாப்புக்கும் ஆபத்தை விளைவிக்கும் என்று கருத்து பதிவிட்டு வருகின்றனர். இன்னும் சிலர் நகைச்சுவையாக இவ்வளவு பெரிய வண்டியை ஓட்டுகின்றார், ஆனால் 2 ரிங்கிட் டோல் கட்டணத்தை தவிர்க்கின்றாரே என வேடிக்கையாக குறிப்பிட்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் பணி நீக்கம். போதைப்பொருள் வைத்திருந்த சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட அரசு தரப்பு துணை வழக்கறிஞரை விசாரணை நிறைவு பெறும் வரையில் பணியிலிருந்து நீக்கம் செய்ய தேசிய சட்டத்துறை தலைவரிடம் தாம் பரிந்துரைக்கவிருப்பதாக SPRM தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். சம்பந்தப்பட்ட அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் அண்மையில் தேசிய சட்டத்துறை அலுவலகத்திலிருந்து கடன் அதிகாரியாக அந்த ஆணையத்தில் பணிக்கு அமர்த்தப்பட்டதாகவும் எதிர்பாரா விதமாக நிகழ்ந்த இச்சம்பவம் குறித்து போலீஸ் விசாரணை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
கைது செய்யப்பட்ட அரசு தரப்பு துணை வழக்கறிஞரிடம் நடத்தப்பட்ட போதைப்பொருள் மற்றும் சுகாதார பரிசோதனைகளின் செயல்முறை குறித்து கருத்துரைத்து தான் ஸ்ரீ அசாம்பாக்கே சம்பந்தப்பட்ட அதிகாரி சட்டத்துறையில் பணியாற்றுவதால் விவகாரம் அத்துறையை பொறுத்தது என்று அவர் கூறினார். அரசு தரப்பு துணை வழக்கறிஞர்கள் உட்பட அனைத்து அரசு ஊழியர்களிடமும் போதைப்பொருள் சோதனைகள் உட்பட நிச்சயமாக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். என்னை பொறுத்த வரையில் அப்படி இருந்தால் போதைப்பொருள் உட்கொள்வது அவரின் சொந்த விருப்பம் என்று அவர் மேலும் தெரிவித்தார். அக்டோபர் 1 SLT பொருத்த வேண்டும். அக்டோபர் 1 தொடங்கி வேக கட்டுப்பாட்டு சாதனம் SLTயை பொருத்துவது கட்டாயமாக்கப்பட உள்ள நிலையில் விரைவு பேருந்துகள் மற்றும் சுற்றுலா பேருந்துகள் உட்பட 1,05,000க்கும் அதிகமான அல்லது 97.32 விழுக்காடு வணிக வாகனங்கள் SLTயை பொருத்தியதை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்று அந்தோனி லுக் தெரிவித்தார். அந்த எண்ணிக்கையில் 2,528 விரைவு பேருந்துகள், 6,241 சுற்றுலா பேருந்துகள் மற்றும் 3,500 கிலோகிராமிற்கு மேல் எடையுள்ள 1,36,000 சரக்கு லாரிகள் அடங்கும் என்று அவர் கூறினார். ஏற்கனவே SLTயை பொருத்தி இருக்க வேண்டிய மொத்தம் 1,08,805 வாகனங்களை சரிபார்க்க வேண்டும். இருப்பினும் 2025 செப்டம்பர் 23 வரை 2,915 வாகனங்கள் மட்டுமே SLTயை பொருத்தி உள்ளன. இது 3 விழுக்காட்டிற்கும் குறைவு. 97 விழுக்காட்டினர் இந்த அறிவுறுத்தலை புரிந்து கொள்ளவில்லை அல்லது போக்குவரத்து அமைச்சை தீவிரமாக கருதவில்லை. அவர்கள் தமது பொறுமையை சவால் செய்ய விரும்புகிறார்கள். நாங்கள் அதை செயல்படுத்த மாட்டோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்றார் அவர். இருவரை கொலை செய்ததாக ஆடவர் மீது குற்றச்சாட்டு. கடந்த செப்டம்பர் 11 பெண் ஒருவரையும் கைத்தொலைபேசி விற்பனையாளர் ஒருவரையும் கொலை செய்ததாக ஆடவர் ஒருவர் மீது நேற்று குரோன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட் அனிசுராயா அகமத் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட தம் மீதான குற்றச்சாட்டு புரிந்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட சயித் இக்பால் சயிட் ஷாருடின் தலையசைத்தார். எனினும் கொலை வழக்கு உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருப்பதால் அவரிடம் இருந்து எந்த வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த செப்டம்பர் 11 இரவு மணி 9 10க்குள் கெடா யான் குவார் செம்பட்டாக் தாமன் நோனாவில் உள்ள வீடொன்றின் முன்புறத்தில் 30 வயதுடைய அஷ்ரப் ஷாயிப் எனும் நபரை கொலை செய்ததாக அவ்வாடவர் மீது முதல் குற்றம் சுமத்தப்பட்டது. அதே நாள் அதே நேரம் அதே வீடமைப்பு பகுதியில் 28 வயதுடைய நூர் ஷமீரா காமிஸ் என்பவரை கொலை செய்ததாக அவர் மீது இரண்டாவது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது அதிகபட்சம் 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 302 கீழ் சயித் அல் இக்பால் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்தியர்களை வலுப்படுத்தும் 5 திட்டங்கள் உடனடியாக மேற்கொள்ளப்படும். இந்திய சமூகம் குறிப்பாக B40 பிரிவினரை வலுப்படுத்துவதற்கான 5 திட்டங்கள் குறித்து இந்திய உருமாற்று பிரிவு மித்ரா கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டதோடு அவை உடனடியாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் மேற்கொள்ளப்படும். அத்திட்டங்களில் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சு KPKDயின் கீழ் நிர்வகிக்கப்படும் 21 இந்திய பாரம்பரிய இந்திய கிராமங்களில் மேற்கொள்ளப்படும் 33 திட்டங்களும் அடங்கும் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். ஊராட்சித்துறை JKDயின் கீழ் அதாவது KPDN நிறுவனத்தின் கீழ் 21 பாரம்பரிய இந்திய கிராமங்களை உள்ளடக்கி 33 திட்டங்களை மேற்கொள்ளவிருக்கிறோம். இந்த திட்டங்கள் அனைத்தையும் JKD தான் மேற்கொள்வார்கள். இந்த ஒருங்கிணைப்பிற்கு அனைத்து தரப்பினரும் ஒப்புக்கொண்டு உடனடியாக தொடங்குவார்கள் என்றார் அவர். KPKD பிரதமர் துறை அமைச்சின் அமலாக்க ஒருங்கிணைப்பு பிரிவு, பொருளாதார அமைச்சு மற்றும் கல்வி அமைச்சு உட்பட சில அரசாங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கூட்டத்திற்கு தலைமை ஏற்ற பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் ரமணன் அவ்வாறு குறிப்பிட்டார்.